கிரிக்கெட்டில் எப்படி ஐபிஎல்லோ அதேபோல் தான் கபடியில் ப்ரோ கபடி. வீரர்களின் தகுதி திறமை அடிப்படையில் விலை போகின்றனர். நல்ல ரேடர்களுக்கு போட்டி கடுமையாக இருக்கும். நான் நீ என ஏலத்தில் எடுக்க போட்டி போடுவர். கடந்த 2024 சீசன் முன்பு வரை பர்தீப் நர்வால் சிறந்த வீரர். பாட்னா பைரேட்ஸ் அணியில் இருந்த வரை அவரின் வேல்யூ வேறு. டுக்கி கிங் ரேடு செல்லும்போது பலர் பிடிக்க முயலும்போது டப்பி முறையில் இலாவகமாக தப்பிப்பதில் வல்லவர். 1000 புள்ளிகளுக்கு மேல் எடுத்தவர். ஒரே ஆட்டத்தில் 35 புள்ளிகள் வரை எடுத்தவர். கடந்த சீசன் முன்பு பி யோதாவிற்கு ஆடியவர். கடந்த சீசன் பெங்களூரு புல்ஸிற்கு ஆடினார். ஆனால் இந்த முறை கேட்பாரின்றி ஏலம் போகாமல் அன்சோல்டு சோல்ட் பிளேயர் ஆகிவிட்டார். எப்படி மாடு குதிரைக்கு வேல்யூ போகும் போது அது அடிமாடிற்கு போகுமோ அது போலத்தான் சிறந்த வீரருக்கு இந்நிலைமை. 3 முறை பாட்னா பைரேட்ஸ் சாம்பியன் பட்டம் வெல்ல பர்தீப் நர்வால் தான் காரணம். ஆனால் இன்று அவரின் நிலை போலவே பலரின் நிலையும். அர்ஜுன் தேஷ்வால் பவன் ஷெராவத் ஆகியோரை ஏலம் எடுத்த தமிழ் தலைவாஸ் இவரையும் ஏலம் எடுத்திருக்கலாம் என்பது என் கருத்து. நரேந்தர் கண்டோலா அர்ஜுன் பவன் பர்தீப் 3 டிபெண்டர்கள் ஆட்டம் வேற லெவலில் இருந்திருக்கும். ஏதோ நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது மக்களே? ஆனால் பர்தீப் நர்வால் பிகேஎல் 12 வீரர்கள் ஏலத்தில் விற்கப்படாததால் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். 28 வயதான அவர் ஒரு விளையாட்டு ஒளிபரப்பாளருடனான நேரடி அமர்வின் போது அறிவித்தார். வருத்தத்திற்குரிய செய்தி.